திருஞான சம்பந்தரிடம் சென்று, தாங்கள் இங்கிருக்கும் போது திருமங்கை ஆழ்வார் என்னும் ஒருவர் 4 கவி பெருமாள் என்ற அடைமொழியை வேண்டுமென்றே ஏற்படுத்தி கொண்டு வலம் வருகிறார் என்று தூபம் போட்டார்கள். ஆனால் அதை லாவகமாக சமாளித்து உண்மையை உலகுக்கு உணர்த்த நினைத்த திருஞான சம்பந்த பெருமான் அனைவரின் முன்னிலையிலும் திருமங்கை ஆழ்வாரை எதிர்கொண்டு அழைத்து, இவர்கள் உம்மை 4 கவி பெருமான் என்ற அடைமொழிக்கு தகுதியில்லாதவர் என்று சந்தேகிக்கிறார்கள். தாங்கள் அதை தெளிவுபடுத்தும் வகையில் 4 கவி பாட வேண்டும் என்று வேண்டினார். திருமங்கை ஆழ்வாரும் சீர்காழி பெருமாளை மனதில் நிறுத்தி ஒரு குரலாய் இருநிலம் 3 அடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி என்று ஆரம்பித்து அவர் ஒரு பதிகம் பாட, திருஞான சம்பந்தரும் 4 கவி பெருமான் என்ற பட்டமானது உமக்கு தகும் என்றவரை போற்றி நினைவு பரிசாக தம் வேலை ஆழ்வாருக்கு கொடுக்க, அந்த நட்பின் அடையாளமாக அந்த வேலை கையில் தரித்து இன்றும் காட்சியளிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இப்படி ஓர் அந்யோன்யம் உன் சரித்திரத்திலும் இடம்பெற வேண்டும் என்பது பரம்பொருளின் சித்தம். சுவாமி, அடியேனின் வாழ்க்கையில் என்ன உள்ளது, எப்படி உள்ளது என்று அடியேன் அறியேன். பெருமாள் காட்டும் பாதையில் அடியேன் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் பகவான் கொடுத்த சரீரத்தை, வாழ்க்கையை வீணாக்கிவிடக்கூடாது என்பதில் மட்டும் அடியேன் மிகவும் கவனமாக இருக்கிறேன். நீங்கள் சொன்னதில் பல விஷயங்கள் அடியேனுக்கு உத்வேகமாக இருக்கிறது. அதை சாதிக்க தங்கள் ஆசிகள் அடியேனுக்கு வேண்டும். பின்னாளில் பலர் உன் ஆசிகளை பெறும் நிலை உனக்கு இருக்க, நீயோ என் ஆசிகளை பெற நினைக்கிறாய். இது பொருந்துமா? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? புரியவில்லை? உன்னை விட வயதில் மூத்தோர் பலரும் உன்னிடம் ஆசி பெறும் காலம் வரும். அவ்வகையில் இப்போதே உன் ஆசிகளை இந்த அடியனுக்கு வழங்கிவிடு ராமானுஜா. சுவாமி, நான் வருகிறேன். குரேசரே, தங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். பக்தர்களின் முகத்தில் எவ்வளவு திருப்தி பார்த்தீர்களா? நான் மிகுந்த வருத்தத்தில் இருந்தேன். காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கும் பிரசாத விநியோகம் எங்கே என் நிர்வாகத்தில் நின்று விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன். நல்ல நேரத்தில் வந்து தாங்கள் கை கொடுத்திருக்கிறீர்கள். திருக்கட்சி நம்பிகளுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வாருங்கள், பிரசாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். என்ன இது? ஏன் பிரசாதம் வாங்குவதை தடுக்கிறீர்கள்? இங்கு பிரசாதம் கொடுக்க கூடாது என்பது ஆணை. அதை மீறி பிரசாதம் கொடுத்துக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன தைரியம்? ஒரு நற்காரியம் நடக்கக்கூடாது என்று கூட யாராவது ஆணையிடுவார்களா? அது நற்காரியமோ துர்காரியமோ எங்களுக்கு தெரியாது. இங்கே பிரசாதம் கொடுக்க கூடாது என்றால் கொடுக்க கூடாது. இதற்கு மேலும் ஏதேனும் பேச வேண்டும் என்றால் இந்த ஆணையை மன்னர் மூலம் பிறப்பித்தவரே வந்து கொண்டிருக்கிறார். அவரிடமே பேசிக்கொள். நமஸ்காரம் சுவாமிகளே. நீதான் கூரேசனோ? ஆமாம் சுவாமி. கூரத்தில் அன்னதானம் பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது.
அதை போய் கவனி. அனாவசியமான விஷயங்களில் மூக்கை நுழைக்காதே. என்ன பட்டரே, கோவில் அதிகாரியின் துணையோடுதான் இதெல்லாம் நடக்கிறதா? உங்கள் இருவருக்கும் மன்னரின் ஆணை என்னவென்று தெரியாதா? அதற்கில்லை சுவாமி. மன்னரிடமிருந்து வந்த ஓலையை நீங்கள் மதிக்கவில்லை, அப்படித்தானே? என்ன பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? எல்லோரையும் போகச் சொல்லுங்கள். சற்று நெல்லுங்கள். வரிசையில் நிற்பவர்களுக்கு மட்டுமாவது கொடுத்து விடலாமே. இவ்வளவு பிரசாதத்தையும் வீணடிக்க வேண்டுமா? அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் இட்ட ஆணையை மீறுவது குற்றம். அதை ஒருபோதும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். விரட்டுங்கள். செல்லுங்கள், அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள். விரைவாக செல்லுங்கள், செல்லுங்கள். இது நியாயமில்லை சுவாமிகளே. எது நியாயமில்லை? ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கும் இந்த ஊரில் சில பேர் மட்டும் பிரசாதம் வாங்கி உண்டு விட்டால் சரியாய் போயிற்றா? என் பார்வை மிகவும் விசாலமானது. வறட்சியின் பிடியில் சிக்கித் தவிக்கும் இந்த ஊரே பயன்பெறும் வகையில் நான் மழை வேண்டி யாகம் செய்ய போகிறேன். அருமையான கைங்கரியம்தான். ஆனால் அதற்கு நீங்கள் விதித்திருக்கும் கட்டுப்பாடுகள் தேவையற்றவை. எது தேவையானது, எது தேவையற்றது என்று சகல வித்தைகளையும் கற்றறிந்த இந்த யாதவ பிரகாசருக்கு நீ சொல்லித் தர வேண்டாம். நான் யாகத்திற்கு நாள் குறித்தாயிற்று. அன்று வந்தால் வருணன் என் யாகத்திற்கு கட்டுப்பட்டு எப்படி மழையை பொழிகிறான் என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய். அப்போது எது தேவையானது, எது தேவையற்றது என்று நீயே புரிந்து கொள்வாய். அப்போது பொழியும் மழையில் நனைந்து ஊர் கூடி குதூகலிக்கப் போகிறதே. அன்று இப்படிப்பட்ட ஒரு மகா புருஷனின் ஆணைக்கு எதிராக நடந்துவிட்டோமே என்று வெட்கி தலைகுனியப் போகிறாய். இந்த யாதவ பிரகாசரின் செயல்கள் எல்லை மீறி போகிறதே. முதலில் வீரர்களை அனுப்பிவிட்டு பிறகு என்ன நடக்கிறது என்று வேவு பார்க்க வந்திருக்கிறாரே. மன்னரை தன் வாக்கு சாதுரியத்தினால் தன் பக்கம் இழுத்திருக்கிறார். அந்த தைரியத்தில் தான் இப்படியெல்லாம் நடக்கின்றார். கவலைப்படாதீர்கள். சில வருடங்களுக்கு முன்பு நான் மன்னரை சந்தித்திருக்கிறேன். என் மீது அவர் கொண்டிருக்கும் மதிப்பினால் நீ எப்போது வேண்டுமானாலும் வா, என்ன உதவி வேண்டுமானாலும் கேள் என்று கூறியிருக்கிறார். சொல்லப்போனால் நான் கூரத்தில் செய்யும் அன்னதானத்தில் அவருக்கும் சிறு பங்கு உண்டு. நான் நாளையே தலைநகருக்கு சென்று மன்னரை சந்திக்கிறேன். அச்சமயத்தில் திருக்கட்சி நம்பிகளும் என்னுடன் இருந்தால் நன்றாக இருக்கும். நல்லது கூரேசரே, அப்படியே செய்யுங்கள். நம்பிகளை கூட அழைத்துச் செல்வதும் நல்ல யோசனைதான். மன்னரிடம் அவரும் பக்குவமாக பேசுவாரே. சரி, நான் புறப்படுகிறேன். மன்னரை சந்திப்பதில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு போகிறேன். தங்கள் இருவரின் ஆசீர்வாதமும் எனக்கு துணை இருக்கட்டும். நற்காரியங்களுக்கு பகவான் என்றும் துணை இருப்பான். நீங்கள் போய் வாருங்கள் கூரேசரே. என்ன காந்திமதி, என்ன இதெல்லாம்? தெரியவில்லையா சுவாமி? லட்டு. அது தெரிகிறது. எதற்காக திடீரென்று லட்டு? நாளையோ மறுநாளோ ஏதும் விசேஷம் கூட இல்லையே. நம் ராமானுஜனுக்கு மிகவும் பிடித்த இனிப்பு லட்டு. எனக்கும் கூடத்தான் லட்டு மிகவும் பிடிக்கும். அதனால்தான் சுவாமி, அவனுக்கும் ரொம்ப பிடிக்கிறதோ என்னவோ. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்பார்கள். ஆனால் லட்டுவை பொறுத்தவரை நம் மகத்தில் தந்தையை போல் பிள்ளை என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் போலிருக்கிறது.
சரி சரி, நான் கேட்டதற்கு நீ இன்னும் பதில் சொல்லவில்லையே. எதற்காக திடீரென்று லட்டு செய்திருக்கிறாய்? நான் செய்யவில்லை. பிறகு யார் இவ்வளவு லட்டு கொடுத்தார்கள்? தஞ்சமாம்பாள். தஞ்சமாம்பாளா? நீ ஒரு காலத்தில் அவளுக்கு அதிரசமாய் கொண்டு போய் கொடுத்து படித்தினாய் அல்லவா? அதற்கு இப்போது பழி வாங்குகிறாள் போல் இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை. என் அதிரசம் அவ்வளவு மோசமாகவா இருந்தது? நான் கொடுத்த அதிரசத்தை அவள் மிகவும் விரும்பிதான் சாப்பிட்டாள். சரி, அவளுக்கு லட்டெல்லாம் கூட செய்ய தெரியுமா என்ன? செய்ய தெரியாமல் என்ன, நன்றாகவே செய்வாள். நான் ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் ராமானுஜனுக்கு லட்டு என்றால் மிகவும் பிடிக்கும் என்று சொன்னேன். அதுதான் இன்று கொண்டு வந்து கொடுத்தாள். பார்க்க நன்றாகத்தான் இருக்கிறது. ஒன்று எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போது வேண்டாம், உள்ளே எடுத்து வை, பிறகு சாப்பிடுகிறேன். அடியேன் பாடசாலைக்கு சென்று வருகிறேன். சரி, வருகிறேன் அம்மா. ராமானுஜா. அம்மா. ஓ, லட்டா? ஒன்று எடுத்துக்கொள், உனக்குத்தான் மிகவும் பிடிக்குமே. எடுத்துக்கொள் ராமானுஜா. பாவம், உனக்காக மெனக்கெட்டு செய்திருக்கிறாள். அப்படியா? எதற்காக அம்மா இப்படி சிரமப்படுகிறீர்கள்? நான் உங்களிடம் லட்டு வேண்டும் என்று கேட்டேனா? நீயும் கேட்கவில்லை, நானும் ஒன்றும் சிரமப்படவில்லை. சிரமப்பட்டது தஞ்சமாம்பாள். உங்கள் பிள்ளைக்கு லட்டு ரொம்ப பிடிக்குமே, கொடுங்கள் என்று பிரத்யேகமாக கொண்டு வந்து கொடுத்தாள். ஒன்றை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கிறது என்று சொல். நான் தஞ்சமாம்பாளிடம் சொல்ல வேண்டும். நன்றாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். வந்து ஒன்றை எடுத்துக்கொள். தமிழ் பாசுரங்களை விடவா ஒன்று இனிப்பாக இருந்துவிட முடியும்? பாசுரங்கள் மனதுக்கு இனிமை, இது நாவுக்கு இனிமை. ஒன்றே ஒன்று சாப்பிடு. பிறகு நான் தஞ்சமாம்பாளுக்கு என்ன பதில் சொல்வதாம்? வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் என்று சொல்லுங்கள் அம்மா. என்ன ராமானுஜா, ஏன் வேண்டாம் என்கிறாய்? உனக்கு மிகவும் பிடித்தமான இனிப்பில்லையா இது? அதனால் தான் வேண்டாம் என்கிறேன். ராமானுஜா, நீ கூறுவது ஒன்றும் எனக்கு புரியவில்லை. பிடித்திருப்பதனால் தான் வேண்டாம் என்கிறாயா? பிடித்தவை எல்லாவற்றையும் பற்றிருக்க வேண்டும் அம்மா. பகவான் மீது மட்டுமே பற்று கொள்ள வேண்டும். முதல் படியாக நாக்கு கேட்பதை மறுக்க பழக வேண்டும். பிறகு ஒவ்வொன்றாக பிடித்தமானவைகளை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். அப்படியானால் நாளை அம்மாவின் தளிகையை கூட வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா? மாட்டேன். அன்னம் பிராணன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சுவைதான் வேண்டும் என்றோ, இந்த சுவை எனக்கு பிடிக்காது என்றோ கூறாமல் அனைத்தையும் ஒன்றாக பாவிக்க நினைக்கிறேன். நன்றாக இருக்கிறது போ. இப்போது எதற்காக அப்படி உன்னையே வருத்திக் கொள்ள வேண்டும்? உன் வயது பிள்ளைகள் எல்லாம் எப்படி எப்படியோ இருக்கிறார்கள். நீ மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கிறாயோ? அம்மா, பாடசாலையில் குருவிடம் பயில்வது பொழுதுபோக்கிற்காக அல்ல, படித்தவற்றை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுகத்தையும் துக்கத்தையும் வெம்மையையும் தன்மையையும் ஒன்றாக பாவிக்க உன்னை பக்குவப்படுத்திக் கொள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பக்குவத்தை அடையத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதை முறியடிக்க நீங்கள் தயவு செய்து முயற்சிக்காதீர்கள். என்ன சுவாமி இது? இவன் ஏன் இப்படி இருக்கிறான்? நாளுக்கு நாள் இவன் லௌகீக வாழ்க்கையிலிருந்து தள்ளி போகிறார் போல் தெரிகிறதே. பதற்றப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும். அவன் ஓலையும் கையுமாக ஏதோ சிந்தனையில் சென்று கொண்டிருந்தான். அப்போது அவனை கூப்பிட்டதில் அவன் சிந்தனை தடைப்பட்டிருக்கலாம். அது கூட அவன் அப்படியெல்லாம் பேசியதற்கு காரணமாக இருக்கலாம். அப்படி இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். சற்று அவன் போக்கில் அவனை விடு காந்திமதி. கயிற்றை இறுக்கினால் காலை முரண்டு பிடிக்கத்தான் செய்யும். விட்டுப்பிடி, அவன் உன் வழிக்கு வந்து விடுவான். நமஸ்காரம். நமஸ்காரம். தாங்கள் திருக்கட்சி நம்பிகள் தானே? ஆமாம். தங்கள் கையில் உள்ள ஆலவட்டத்தை பார்த்து தாங்கள் தான் திருக்கட்சி என்று அனுமானித்தேன். அப்படியா? தாங்கள்
நாங்கள் கூரத்திலிருந்து வருகிறோம். கூரத்திலிருந்தா? அப்படியானால் தங்களுக்கு கூரேசனை தெரிந்திருக்க வேண்டுமே. அடியேனின் புத்திரன் தான் கூரேசன். அப்படியா? ஆமாம். அந்த உத்தம புத்திரனை ஈன்ற உயர்ந்த தந்தை தாங்கள்தானா? ஆஹா, தங்களை தரிசித்தது அடியேன் செய்த பாக்கியம். தங்களுக்கு எப்பேற்பட்ட புத்திரன் ஜனித்திருக்கிறான் என்று அவனை சிலாகித்து சொல்வதா, அல்லது எப்பேற்பட்ட தந்தை உனக்கு வாய்த்திருக்கிறார் என்று அவனிடம் உங்களை சிலாகித்துச் சொல்வதா என்றே அடியேனுக்கு தெரியவில்லை. அம்மையார், இவள்தான் கூரேசனின் தாய். ஓ, நமஸ்காரம். நமஸ்காரம். தங்களை பற்றியும் ஸ்ரீபெரும்புதூரில் வசிக்கும் ராமானுஜனை பற்றியும் அவன் பேசாத நாளில்லை. அனைவருக்கும் அன்னதானம் என்று தங்கள் புத்திரனின் புத்தியில் தோன்றிய எண்ணம் பாராட்டிற்குரியது. தன் குடும்பம் தன் பிள்ளை என்று சதா சர்வ காலமும் தன்னலத்தோடு வாழும் கூட்டத்தில் பொதுநலம் என்பது அரிதான ஒரு எண்ணம். அந்த எண்ணம் தங்கள் புத்திரனிடம் இருப்பது தாங்கள் செய்திருக்கும் பெரும் புண்ணியம். தாங்களும் பெரும் செல்வத்தை துறந்து பகவத் கைங்கரியமே எனக்கு போதுமென்று இருப்பதாக கூரேசன் சொல்லி இருக்கிறான். அந்த வகையில் தாங்களும் போற்றப்படக்கூடியவரே. சரி, கூரேசன் நலமாக இருக்கிறானா? அவனை அடியேன் கேட்டதாக சொல்லுங்கள். அவனும் எங்களுடன் தான் கோயிலுக்கு வந்திருக்கிறான். நீங்கள் சென்று பெருமாளை சேவியுங்கள், நான் திருக்கச்சி நம்பிகளை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். பார்த்தால் நீங்கள் இங்கிருக்கிறீர்கள். அடியேன். வா கூரேசா, உன்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். கூரேசா, நீ நம்பிகளிடம் பேசிவிட்டு வா. நாங்கள் உள்ளே சென்று வரதராஜ பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சரி தந்தையே. வருகிறோம் நம்பிகளே. வாருங்கள். நம்பிகளே, அடியேன் அன்னதானத்தின் போது யாதவ பிரகாசர் காவலர்களோடு வந்து தடுத்தது பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள்.